வணக்கம், வெல்கம் டு ஜேடி அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஆர்ஆர்பி மேக்ஸ்க்கான பிஒய்க்யூ சீரிஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ அதே பர்சன்டேஜோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். சரி, ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து இந்த டெக்னீஷியன் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்ட் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளில் கேட்ட பர்சன்டேஜோட பேசிக் லெவல் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ போன கிளாஸில் நம்ம இந்த கொஷினோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்த கொஷின் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம் வந்து நமக்கு ஆர்பிஎஃப் எஸ்ஐ. சரி, இதுக்கடுத்து நம்ம ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து பர்சன்டேஜோட ஒரு பேசிக் லெவல் மட்டும் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எகைன் ஒவ்வொரு டைப்பையும் நம்ம வந்து இந்த மாதிரி சரியா லைக் ப்ரைஸ் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரில் இந்த என்டையர் எக்ஸாம்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க, அடுத்து வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் என்டையர் எக்ஸாம்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றத ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்த்துறோம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ ஆர்பிஎஃப் எஸ்ஐல கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a number when increased by 50%. இதே மாதிரி மாடல் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். சரியா? ஏஎல்பிலையோ சம்திங் ஏதோ ஒரு எக்ஸாம் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டா? அப்போ அந்த எக்ஸாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாருன்னா இப்போ இந்த ஆர்பிஎஃப் எஸ்ஐல கேட்ட இந்த கொஸ்டின் சரியா பண்ணியிருந்துருக்கலாமா? சரியா? ஸோ இதை நான் சொன்னேன், மாடல் எல்லாமே அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. சரியா? a number when increased by 50% gives 3600. the number is. சரியா? ஓகே, the number எந்த நம்பரை கேட்குறாங்க? இந்த நம்பரை கேட்குறாங்க. என் நம்பர். சரியா? ஒரு நம்பரை 50% இன்க்ரீஸ் பண்றாங்களாம். 50% இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த நம்பர் எத்தனை பர்சன்டேஜா இருந்திருக்கும்? 100% இருந்திருக்கும். எப்படி சார்? பை டிஃபால்ட் ஒரு நம்பர் இஸ் ஆல்வேஸ் 100%. சரியா? ஸோ டிஃபால்ட்டா அது வந்து 100%ல இருக்க போகுது. சரியா? அப்போ ஒரிஜினலா அந்த நம்பர் வந்து 100%ல இருந்திருக்கும். அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது சரியா பிளஸ் 50% இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு 150% மாறுது. சரியா? இதை வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இன்க்ரீஸ்டு பைனா என்ன, இன்க்ரீஸ்டு டூனான்றத தெளிவாக பார்த்துருந்தோம். சரியா? ஓகே, அப்படி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த ஒரிஜினல் வேல்யூ வந்து நமக்கு 3600. சரியா? அப்போ இந்த 150% தான் நமக்கு 3600னா கொஸ்டின் கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த 100% கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு எப்படி நம்ம தீம் எழுதுன்றது நமக்கு தெரியும். எப்படி 150% தான் 3600னா இன்ட்டு 100% எவ்வளோ? சரியா? இதுதான் நான் சொன்ன அந்த டெம்ப்ளேட். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? 150% தெரிஞ்சிருக்கா? 150% தான் நமக்கு 3600னா நமக்கு என்ன தெரியணுமோ அதை மல்டிபிகேஷனுக்கு அந்த பக்கம் நம்ம போடணும். சரியா? ஓகே, இதை நான் கேன்சல் பண்றேன். ஸோ கேன்சல் பண்ண எனக்கு பர்சன்டேஜும் கேன்சல். 350 150, 250 100. சரியா? 350 150, 250 100. 1 3 3, 1 3 3, 2 3 6. ஸோ நமக்கு 1200. ஸோ 1200 இன்ட்டு 2 நமக்கு 2400. ஸோ ஆப்ஷன் சி. சரியா? விச் மீன்ஸ் இந்த 100% இருக்குல்ல, இந்த நம்பரோட வேல்யூ நமக்கு 2400 இருந்துச்சுன்னா தான், சரி, இந்த நம்பரோட வேல்யூ எனக்கு 2400 இருந்துச்சுன்னா தான் இதை 50% இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு 3600 கிடைக்கும். கிளியரா? ஓகே, ஸோ அகைன் இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளா, சரி, இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இதை நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா 50%ஆ கொடுத்துருக்க பர்சன்டேஜ் நமக்கு 50%. சரியா? 50% கொடுத்துருக்காங்க. ஸோ 50%ஓட ஃப்ராக்ஷன் என்ன? 50%ஓட ஃப்ராக்ஷன் என்ன? நான் வந்து முன்னாடியே வந்து மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 50% நமக்கு 1/2. சரியா? 50% இன்க்ரீஸ்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணினா நமக்கு இது 3/2ன்னு மாறிடும். சரியா? ஸோ 50%னா 1/2, 50% இன்க்ரீஸ் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடணும், அது 3/2. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்னா ஸோ 2 நமக்கு 3ஆ மாறுதுன்னு அர்த்தம். சரி, இங்க எப்படி 100% நமக்கு 150%ஆ மாறுதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி இங்க 2 நமக்கு என்னவா மாறுது? 3ஆ மாறுது. எகைன் இந்த 3 தான். சரியா? இந்த 3 தான் நமக்கு இந்த 3600னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 2. சரியா? 3 என்ன பண்ணா 3600 வரும்? இன்ட்டு 1200. ஸோ அப்போ அதே மாதிரி இங்கேயும் நான் என்ன பண்றேன்? இன்ட்டு 1200ஆல மல்டிப்ளை பண்ணா 2 இன்ட்டு 1200 எனக்கு 2400. சரி, இப்படியும் கிடைக்கும். சரியா? ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல். சரியா? கால்குலேஷன்ஸை கம்மி பண்ற கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல். ஸோ இது நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபியூச்சர்ல நீங்க இந்த மாடலுக்கு நீங்க அப்டேட் ஆகிக்கும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து the population of a village was 1,40,000. ஓகே, ஸோ ஒரு வில்லேஜ்ல 1,40,000 மக்கள் இருக்காங்க. சரியா? 1,40,000. ஓகே, அடுத்து it increased by 5%. It increased by 5% in the first year and increased by 20% in the second year. சரியா? ஒரு வருஷம் அந்த பாப்புலேஷன் 5% அதிகமாகுது.
இன்னொரு வருஷம் அந்த பாப்புலேஷன் 20% அதிகமாகுது. இட்ஸ் பாப்புலேஷன் ஆஃப்டர் 2 இயர்ஸ் அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு பாப்புலேஷன் கேட்குறாங்க. லாஜிக் புரியுதா? இன்னைக்கு 1,40,000 மக்கள் இருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வருஷம் இது 5% இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? 5% இன்க்ரீஸ்னா நமக்கு சரியா 5% இன்க்ரீஸ் அப்படின்னா நமக்கு 105/100. சரியா? 5% இன்க்ரீஸ்னா நமக்கு 105/100. அடுத்து 20% இன்க்ரீஸ். சரியா? 20% இன்க்ரீஸ்னா இது எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்? 120/100. அவ்வளோதான். இன்க்ரீஸ் பைனா இதுக்கு தான் அர்த்தம். இதை இன்னும் ஷார்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா எகைன் 5%னா எனக்கு 1/20. 5% இன்க்ரீஸ்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி போனா அப்போ எனக்கு இது 21/20ன்னு அர்த்தம். சரி, இப்போ தான் நம்ம பண்ணோம் அதே லாஜிக். எகைன் 20% அப்படின்னா எனக்கு 1/5. 20% இன்க்ரீஸ். சரியா? இங்கே 5% இன்க்ரீஸ், இங்கே 20% இன்க்ரீஸ்னா இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும். அப்போ எனக்கு அது 6/5. சரியா? எகைன் இந்த இடத்துல நீங்க 105. சரியா? இந்த 105/100 கேன்சல் பண்ணாலும் நமக்கு இந்த 21/20 தான் கிடைக்கும். இங்கே 120/100 இதை நீங்க கேன்சல் பண்ணும்போது எகைன் உங்களுக்கு 6/5 தான் கிடைக்கும். இந்த கேன்சல் பண்ற டைமை நம்ம இப்போ சேவ் பண்ணியாச்சு. சரியா? ஸோ நான் சொல்ற ட்ரிக் வந்து டைம் சேவிங்க்கு நான் சொல்ற ட்ரிக்கை ஏன் அது வந்து டைம் சேவிங், எப்படி அதை டைம் சேவிங்கா இருக்குன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் இங்கே 105/100 இங்கே வந்து 120/100 எழுதுறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக வந்து முதல் வருஷம் 5% இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ அது எனக்கு 21/20. சரியா? இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் அடுத்த வருஷம் அப்போ மறுபடியும் ஒரு மல்டிபிளிகேஷன் போடுங்க. அடுத்த வருஷம் எனக்கு 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அது எனக்கு 6/5. இது செகண்ட் இயர். கிளியரா? ஓகே. ஸோ இதை கேன்சல் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா பிரசன்ட் டே பாப்புலேஷன். சரியா? இதை கேன்சல் பண்ணா நமக்கு கிடைக்கிறது பிரசன்ட் டே பாப்புலேஷன். கிளியரா? ஓகே. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 5 × 20 நல்லா பாருங்க. 5 × 20 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 100. அந்த 100க்கு இங்கே 2 0 எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அந்த 100க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அடுத்து என்ன இருக்கு? 1400 இங்கே 21 × 6. சரியா? ஓகே. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம். 21 × 6 1 6 2 12 126. இது கூட நான் என்ன பண்ணணும்? 1400. சரி, அப்போ 14 மல்டிப்ளை பண்ணுறேன். 6 நாங்க 24 4 மீதி 2 2 8 2 10க்கு 0 மீதி 1 1 4 1 5 1 6 1 2 1 1 4 6 7 1. சரியா? அதுக்கப்புறம் நமக்கு 2 0 இருக்கா? 2 0. சரியா? 1,76,400. சரியா? ஆப்ஷன் சி. 1,76,400 ஆப்ஷன் சி. சரியா? ஸோ இது வந்து லைக் ரொம்ப கால்குலேட்டிவான கொஸ்டின் நம்ம சொல்லிட முடியாது, கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? சரி, இப்போ இதை இன்னும் வந்து யூனிட் டிஜிட் மெத்தட்ல, சரியா, யூனிட் டிஜிட் மெத்தட்ல இதை வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம எதை மல்டிப்ளை பண்ண போறோம்? இந்த 1400 இங்க 21 இங்க 6. சரியா? இங்க நமக்கு 2 0 இருக்கு. 1400ல 2 0 இருக்கு. அப்ப எப்படி பார்த்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்ல கடைசியா 2 0 வரப்போகுது. சரியா? இங்க எல்லா ஆப்ஷன்லயும் நமக்கு கடைசியா 2 0 தான். அப்ப இதை வச்சு நம்மளால எலிமினேட் பண்ண முடியாது. அடுத்து எகைன் இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. சரியா? இங்க 4, இங்க யூனிட் டிஜிட் 1, இங்க 6. சரியா? இந்த 4 × 1. சரியா? இங்க கடைசியா இருக்கிற 4, இங்க கடைசியா இருக்க 1, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு யூனிட் டிஜிட் 4. 1 × 4 4. இப்போ யூனிட் டிஜிட் 4. இந்த யூனிட் டிஜிட் கூட நான் 6 மல்டிப்ளை பண்றேன். எனக்கு 24. இங்க யூனிட் டிஜிட் என்னது? 4. இந்த யூனிட் டிஜிட்டை நம்ம இங்க போடணும். அப்ப கடைசியா வர்ற டிஜிட்ல 4க்கு அப்புறம் 2 0 வரணும். இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் எனக்கு 4க்கு அப்புறம் 2 0 வர்ற மாதிரி இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். சரியா? ஸோ அப்ப யூனிட் டிஜிட்டை வச்சு நம்ம இந்த மாதிரியும் போடலாம். கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின், இஃப் 25% ஆஃப் அ நம்பர் இஸ், இஃப் 25% ஆஃப் அ நம்பர் இஸ் added to 72. அகைன் இதுல வந்து நிறைய பசங்க வந்து எங்க எப்படி குழம்பிடுவாங்கன்னா 25ஐயும் 72ஐயும் ஆட் பண்ணிடுவாங்க. அப்படி ஆட் பண்ணக்கூடாது. 25% இருக்கு, 72 வேல்யூல இருக்கு. சரியா? ஓகே. then the result is the same number. then the result is the same number. சரியா? what is 60% of the number னு கேக்குறாங்க. ஓகே. சோ முதல்ல क्वेश्चन ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். சரியா? ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. சரி, ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. let the number is x. சரியா? ஓகே. இந்த x ஓட வேல்யூ இன் பர்சன்டேஜ். சரியா? x ஓட மதிப்பு பர்சன்டேஜ்ல எவ்வளவு இருக்க போகுது? ஆல்வேஸ் 100% இருக்க போகுது. எந்த ஒரு நம்பரும் ஆல்வேஸ் வந்து ஒரிஜினலா அந்த நம்பரை எந்த டிஸ்டர்புமே நம்ம பண்ணலன்னா
ஒரு நம்பரை நம்ம எந்த டிஸ்டர்புமே பண்ணாத வரைக்கும் அந்த நம்பர் வந்து 100% இருக்கும் பை டிஃபால்ட். சரியா? ஓகே. இப்போ இந்த 100%ஓட நான் 25% எடுக்கிறேன். அதான் சொல்றாங்க 25% ஆஃப் அ நம்பர். இந்த ஏ நம்பர் தான் நமக்கு 100%. இதோட 25% எவ்வளவு? 25%. சரியா? 25%. சரியா? 25% ஆஃப் அ நம்பர் இஸ் added to 72. சரியா? again இந்த 72ங்கிறது வேல்யூ பர்சன்டேஜ் கிடையாது. சரியா? இந்த 72 கூட நான் ஆட் பண்ணும்போது then the result is the same number. சேம் நம்பர் எது? இந்த நம்பர் தான். அப்ப அந்த நம்பரோட வேல்யூ எவ்வளவு? நமக்கு 100%. அவ்வளவுதான். அதாவது x. சரியா? அப்ப 25% அது கூட நான் குறிப்பிட்ட ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது அது 100% மாறுது. நான் சொல்ற லாங்குவேஜ் கவனிங்க. 25% நம்பர் கூட நான் குறிப்பிட்ட ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது அது 100% மாறுது. அப்படின்னா இந்த 72 எனக்கு எத்தனை சதவீதமா இருக்க முடியும்? 75% இருக்க முடியுமா? அப்பதான் எனக்கு இந்த 25% கூட நான் 75% ஆட் பண்ணாதான் எனக்கு 100% கிடைக்க முடியும். அப்ப இந்த 75%க்கு ஈக்குவலா தானே இந்த 72 இருக்கணும். சரியா? இந்த 75%க்கு ஈக்குவலா அந்த 72 இருக்கணும். இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா 60% ஆஃப் த நம்பர். இந்த நம்பரோட 60% என்னன்றதை கேக்குறாங்க. சரியா? அப்ப நமக்கு தெரிஞ்சது என்னது? 75% தான் 72னா இன்டு நமக்கு என்ன வேணும்? 60% வேணும். அப்ப இன்டு 60%. சரியா? இந்த டெம்ப்ளேட் நம்ம எல்லா क्वेश्चनலயும் யூஸ் பண்றோம். இந்த டெம்ப்ளேட்டை நம்ம எல்லா क्वेश्चनலயுமே யூஸ் பண்றோம். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட். நீ கேன்சல் பண்றது ஈஸி. பர்சன்டேஜ் கேன்சல். 4 15 60, 5 15 75. சரியா? சோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2 8, 7 28 டிவைடட் பை கீழே உள்ள 5. இதை கேன்சல் பண்ணா 5 25, மீதி 3, 7 35, மீதி 2, 4 20. சரியா? சரி, மீதி 3, 6 30, 57.6 ஆப்ஷன் டி. சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரி, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுல எங்க குழப்பம் வரும்னா இந்த இடத்துல நான் ஏன் 75% போறேன்றதுல மேபி வேணா குழப்பம் வரலாம். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 25% கூட 25% வந்து எனக்கு 100% மாறுது. 25% எனக்கு 100% மாறுதுன்னா அது கூட என்ன பண்ணிருப்பேன்? 75% ஆட் பண்ணிருப்பேன். அப்ப இங்க 72ங்கிற நம்பரை நான் ஆட் பண்றேன் அப்படின்னா இந்த நம்பரோட மதிப்பு, நம்பரோட வேல்யூ எனக்கு 75%க்கு ஈக்குவலா இருக்குமா? அப்படி இருந்தா தான் என்னால 100% கிடைக்க முடியும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட். அடுத்து 20% ஆஃப் a number is 20% of a number is more than 20% of 530 by 180. the number is. சரியா? என்ன கேக்குறாங்க? ஒரு எண்ணின் 20% ஆனது 53ன் 20% விட 180 அதிகம் எனில். சரியா? ஏதோ ஒரு நம்பர் அதோட 20% எடுக்கிறாங்க. அது எவ்வளவு இருக்குன்னா இந்த 530ன் 20% விட 180 அதிகமா இருக்கான். சரியா? கொஞ்சம் வந்து அப்படியே குழப்புற மாதிரி கேட்பாங்க. பட் உள்ள ஒண்ணுமே கிடையாது. சரியா? ஓகே. இப்படி ஒண்ணுனா ஒரு ஸ்டெப்பா நம்ம பண்ணலாம். 20% ஆஃப் a நம்பர். சரியா? ஓகே. 20% ஆஃப் x. சரியா? 20% ஆஃப் x is more than, சரியா, is more than 20% of 530. சரியா? இங்க 20% of 530. சரி, இதை விட அதிகமா இருக்கான். இதை விட இந்த நம்பர் அதிகமா இருக்கான். எவ்வளவு அதிகமா இருக்கு? பிளஸ் 180 அதிகமா இருக்கு. ஓகே. சோ அப்ப முதல்ல நம்ம 20% of 530 அது கண்டுபிடிக்கிறோம். அதை விட 180 அதிகமா இருக்கு. நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு. முதல்ல 20% of 530ன்றதை கண்டுபிடிச்சலாம். 20% நமக்கு 1/5 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இன்டு 530. சரியா? ஸோ ஓரஞ்சு 5, 0, 6 30. ஸோ நமக்கு 106. அப்ப 20% ஆஃப் 530யோட வேல்யூ நமக்கு 106. இதை விட 180 இந்த வேல்யூ அதிகமா இருக்குன்னா அப்போ 106 கூட நான் 180 ஆட் பண்றேன். எனக்கு 6, இங்க 8, 2, 286. சரி, 286ன்றது எக்ஸோட வேல்யூ கிடையாது. 20% ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் 286. சரி, 20% ஆஃப் எக்ஸோட வேல்யூ எனக்கு 286. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 20% ஆஃப் எக்ஸ் இதோட வேல்யூ எனக்கு 286னா இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப 1/5 into x equal to 286. அப்ப எக்ஸோட வேல்யூ 286 into 5. சரியா? 286 into 5. 530க்கு 0, மீத 3, 5 43, 43க்கு 3, மீத 4, 2 14, 14. சரி, 1430. அப்ப எக்ஸோட வேல்யூ 1430. சரியா? ஆப்ஷன் பி.
கிளியரா? ஸோ 2 லைன் கொஸ்டின் தான். கொஸ்டின் வந்து வெறும் 2 லைன் தான். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய கால்குலேஷன் இருக்குன்றதை பாரு. சரி, இப்படி தான் வந்து ரயில்வே கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஏல கேட்ட பர்சன்டேஜோட பேசிக் மாடல். சரியா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள். சரி, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தான் எனக்கு தெரிஞ்சு ரயில்வேல கேட்குற ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தான். சரி, ரொம்ப ஈஸியாக எல்லா டாப்பிக்குமே வந்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பர்சனலாக. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? சரி, அட் ப்ரெசன்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்பிஎஃப் எஸ்ஐ வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபிள் ரெண்டுமே வந்து ரயில்வே நடத்துகிற பிளான்ல இல்லை. ஆக்சுவலாக வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐ, சரியா? ஸோ ஆர்பிஎஃப்ல ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் 2 இருக்கு. ஒன்று எஸ்ஐ, இன்னொன்று கான்ஸ்டபிள். சரியா, இந்த ரெண்டும் இப்போ இனிமேல் ஆர்ஆர்பி நடத்துகிற பிளான்ல கிடையாது. ஆக்சுவலாக இது எஸ்எஸ்சிட்ட போகுது. இன்னும் கன்ஃபார்ம் ஆச்சான்னு தெரில, பட் கன்ஃபார்ம் ஆனால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, பட் எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுற ஒரு பிளான்ல இருக்காங்க. இதில் நமக்கு என்ன பிரச்சனைனா, இது ஆர்ஆர்பி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 3 சப்ஜெக்ட் தான் சிலபஸில் இருக்கும். மேக்ஸு, ரீசனிங்கு, ஜிஎஸ். பட் எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணாங்கன்னா அங்கே மேக்ஸு, ரீசனிங், ஜிஎஸ், இங்கிலீஷும் ஆட் பண்ணிடுவாங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஆர்ஆர்பியை நமக்கு கண்டக்ட் பண்ணுறது டிசிஎஸ். ஸோ ஓரளவு இந்த டிசிஎஸோட கொஸ்டின்ஸை நம்மளால அட்டன் பண்ண முடியுது பேஸ்ட் ஆன் பிவைக்யூஸ். பட் எஸ்எஸ்சியை கண்டக்ட் பண்ணுறது யார்? எடுக்விட்டி. சரி, எஸ்எஸ்சியோட எக்ஸாம்ஸை யாரும் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா எடுக்விட்டிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் அவங்களோட கொஸ்டின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா, பிவைக்யூம் நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. சரியா, ஸோ அதனால சின்ன டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ், எஸ்எஸ்சி வந்து இப்போ அதிகமாக இங்கே போயிட்டு இருக்கான் செக்ஷனல் டைமிங்க்கு. சரியா, எஸ்எஸ்சி இப்போ அதிகமாக செக்ஷனல் டைமிங்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒருவேளை ஆர்பிஎஃப்ல செக்ஷனல் டைமிங் வந்தாலும் கொஞ்சம் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. சரியா, ஓகே, என்ன நடக்குதுங்கிறத அஃபிஷியல் ஆர்டர் வந்தோன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இஃப் 40% ஆஃப் கே இஸ் 10 less than 1200% ஆஃப் 10. சரி, இப்போ நம்ம பார்த்த அதே கொஸ்டின். சரியா, அதே கொஸ்டின் ஆர்பிஎஃப் எஸ்ஏல பார்த்த அதே கொஸ்டின் கொஞ்சம் நமக்கு மாடிஃபை ஆயிருக்கு. சரியா, 40% of k is 10 less than 1200% of 10. சரியா, போன கொஸ்டின் மாதிரியே நான் எழுதுறேன். 40% of k. சரியா, 40% of k. இந்த 40% of k 10 குறைவா இருக்கு. சரியா, 10 குறைவா இருக்கு. எங்க இருந்து அப்படின்னா 1200% of 10 விட. போன கொஸ்டின் மாதிரியே இருக்கா? சரியா, அதே மாடல் தான். ஓகே, இப்போ நமக்கு போன கொஸ்டின்ல பண்ணது மாதிரியே முதல்ல 1200% ஆஃப் 10 என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். 1200 பக்கத்தில் பர்சன்டேஜ் வேல்யூ இருந்துச்சுன்னா டிவைடட் பை 100 இன்ட்டு 10. சரியா, இதை கேன்சல் பண்ணா நமக்கு 120, 120. அப்போ 1200% ஆஃப் 10ஓட வேல்யூ நமக்கு 120. ஓகேவா, அடுத்து இதை விட 10 குறைவா இந்த வேல்யூ இருக்கா? அப்ப 120 விட 10 கம்மி பண்ணா நமக்கு இதோட வேல்யூ நமக்கு 110. சரி, 110. இப்ப நெக்ஸ்ட் இந்த 110ஓட வேல்யூன்றது என்னது? 40% ஆஃப் கே. சரி, 40% ஆஃப் கே தான் நமக்கு 110னா நமக்கு கே என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். 40%ஓட சரி, அந்த 40%ஓட வேல்யூ என்னது? நமக்கு 2/5 இன்ட்டு கே which is equal to 110. ஸோ அப்போ கே ஈக்குவல் டு 110 இன்ட்டு 5/2. சரியா, இதை கேன்சல் பண்ணோம்னா ஸோ 2 இங்கே 55. ஸோ நமக்கு 5525 5 மீது 2 5525 27. ஸோ கேயோட வேல்யூ நமக்கு 275. ஆப்ஷன் பி. ஒரே மாதிரியான கால்குலேஷன் தான். சரியா, நான் அந்த கொஸ்டினோட ஸ்ட்ரக்சரை கூட மாற்றலை. போன இதில் வந்து நமக்கு 180 அதிகம்னு கேட்டதுனால நான் ஆட் பண்ணேன். இந்த இதில் என்ன சொல்கிறாங்க? 10 less. சரியா, 10 குறைவா இருக்குன்னு கேட்குறாங்க. அதனால நான் வந்து 10 வந்து மைனஸ் பண்ணியிருக்கேன். சரியா, ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், இஃப் 25% ஆஃப் அ நம்பர் இஸ் ஆடட் டு 60. அப்படியே ஆர்பிஎஃப் எஸ்ஏல கேட்ட கொஸ்டின். சரியா, சி எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க. எவ்வளோ கொஸ்டின் நமக்கு ரிப்பீட் ஆகுது. சரியா, ஓகே, if 25% of a number is added to 60, then the result is the same number. சரியா, ஓகே, அப்ப ஒரிஜினலா ஒரு நம்பர் எவ்வளவு இருக்கும்? 100% இருக்குமா?
ஒரிஜினலா சரியா ஒரிஜினலி ஒரு நம்பர் நமக்கு 100% இருக்கும். இதோட 25% நான் எடுக்கிறேன், 25%. அது கூட நான் 60 ஆட் பண்ணும்போது சரி, அது கூட நான் வந்து 60 ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா சேம் நம்பர், விச் மீன்ஸ் அந்த 100% கிடைக்குது. அப்படின்னா 80% ஆஃப் த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஓகே. அப்போ இந்த இடத்துல 25% கூட நான் ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது எனக்கு 100% கிடைக்குதுன்னா இந்த நம்பர் எனக்கு எத்தனை சதவீதமாக இருக்கணும்? 75% இருக்கும். சரி, அப்போ அந்த 75% தான் நமக்கு இந்த 60, அல்லது 60ஓட மதிப்புன்றது சதவீதத்தில் 75% அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, ஓகே. அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? 80% என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ அதே டெம்ப்ளேட் 75% தான் எனக்கு 60ன்னா எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு வேணும்? 80% எவ்வளோ? சரியா, ஓகே. இதை கேன்சல் பண்ணிடலாமா? பர்சன்டேஜ் கேன்சல். 4 15 60, 5 15 75, 4 5 4 5 மீதம் 3, 6 5 30, 4 × 16 நமக்கு 64. ஆப்ஷன் டி. கிளியரா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட், அல்லது எப்படி சொல்லலாம், கொஞ்சம் ஒரு நியூ பேட்டர்ன். சரியா, நியூ பேட்டர்ன். மேபி பழைய கொஸ்டின்ஸ்ல எதுவும் இந்த மாதிரி கேட்டாங்களான்னு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். சரி, இந்த மாடலில் வந்து அதிகமாக நான் பார்க்கல. ஓகேவா? சரி, 1% ஆஃப் 96% ஆஃப் அ நம்பர் இஸ். சரியா, 1% ஆஃப் 96% ஆஃப் அ நம்பர் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தட் நம்பர்? சரியா, வித்தியாசமா உட்காந்து யோசிப்பாங்க போல எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம். சரியா, 1% of 96% of a number is what percentage of a number? சரியா, ஓகே. இப்போ அந்த நம்பரை நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம். சரியா, ஒரு நம்பர் இருக்கு, அதை வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சரியா, எகைன் தட் நம்பர்னா இந்த தட் நம்பருங்கிற வார்த்தை எதை மென்ஷன் பண்ணுது? சேம் அதே இந்த எக்ஸை தான். சரியா, கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். சரி, இதுக்கு இதை வந்து கொஸ்டின் செய்யறதுக்கு நிறைய அப்ரோச் இருக்கு. நான் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர அப்ரோச் நான் சால்வ். சரியா, ஓகே. கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படியே ஈக்குவேஷனுக்கு மாற்றுறேன். 1% ஆஃப் சரியா 1/100 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் 96% ஆஃப், அப்போ 96/100 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் ஏ நம்பர், அந்த நம்பரை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன். எகன் இஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஈக்குவல்னு அர்த்தமா? சரியா, இஸ்ன்ற வார்த்தைக்கு ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த நம்பர். அந்த வாட் பர்சன்டேஜ் இருக்கா, அந்த வாட் பர்சன்டேஜ்ங்கிற வார்த்தையை சரியா வாட் பர்சன்டேஜ், அந்த வாட் பர்சன்டேஜ்ங்கிற வார்த்தையை நான் வந்து ஒரு ஏ பர்சன்டேஜ்னு வச்சுக்கிறேன். சரியா, வாட் பர்சன்டேஜ்ங்கிற வார்த்தையை நான் வந்து ஏ பர்சன்டேஜ் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல எப்படி மாறுதுன்னா ஏ பர்சன்டேஜ் ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் தட் நம்பர்னா எக்ஸ், அவ்வளோதான். கொடுத்துருக்க இந்த 2 லைனை நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்படி ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். சரியா, ஸ்டேட்மெண்ட்டையும் வாசிங்க, இதையும் வாசிங்க. 1% ஆஃப் 1/100 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் 96%னா 96/100 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ நம்பர்னா எனக்கு இங்கே எக்ஸ், இஸ்னா ஈக்குவல், வாட் பர்சன்டேஜ்னா ஏ பர்சன்டேஜ் ஆஃப். சரியா, இந்த ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் தட் நம்பர்னா எக்ஸ். சரியா, ஓகே. இப்போ நம்ம கால்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 96 டிவைடட் பை 1, 100 × 100 எனக்கு 4 0 வரணும். சரியா, இன்ட்டு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பர்சன்டேஜ். சரியா, அப்போ A/100 இன்ட்டு எக்ஸ். சரியா, ஓகே. இப்போ கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸும் கேன்சல் ஆயிரும். சரியா, அதே மாதிரி இந்த 2 0வும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஏ ஈக்குவல் சரியா 96 டிவைடட் பை 100 which is equal to A. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? ஏன்றது நமக்கு 0.96. ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சரியா, இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த மெத்தட் எடுத்துருக்கோம், அவ்வளோதான். நிறைய வகையில் செய்யலாம், பட் வந்து சில பேருக்கு இந்த கொஸ்டின் வந்து புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் புரியணுன்றதுக்காக நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கோம்? 1 × 96 96 டிவைடட் பை 2 100 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 100 × 100 இன்ட்டு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பர்சன்டேஜ்னா A/100 இன்ட்டு எக்ஸ். இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். இந்த 100ம் இங்கே 100 கேன்சல் ஆயிடுச்சு. 96/100 நமக்கு 0.96. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைக் இதே மாதிரி நமக்கு 2% ஆஃப் சம்திங், 3% ஆஃப் சம்திங் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருப்பான். சரி, 2% ஆஃப் சம்திங், அதே மாதிரி
2% ஆஃப் 97%. ஒரே மாதிரி மாடலில் இருக்கும். நமக்கு அந்த எப்படி சொல்கிறது, இந்த நம்பர்ஸை மட்டும் நமக்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மாடல் வந்து நமக்கு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் 2025. சரி, 2025 நமக்கு கேட்ட கொஸ்டின் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள். ஓகே, a shirt was originally priced at 600 rupees. 600. சரியா? ஓகே, ஸோ ஒரிஜினலி அதோட ப்ரைஸ் சரியா? ஸோ ஒரிஜினலி அதோட ப்ரைஸ் என்னன்னா ₹600. ஓகே, அடுத்து இட் இஸ் நவ் ஆன் சேல் ஃபார் ₹540. 540 ரூபாய்க்கு சேல் பண்றாங்கன்னா வாட் இஸ் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ்? எவ்வளவு சதவீதம் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. நவ் அதோட வேல்யூ என்னது? ₹540. அப்படின்னா எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்களா? ஓகே, முதல்ல எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு? -60 டிக்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? அப்போ நமக்கு டிக்ரீஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு? ₹60 டிவைடட் பை எங்கிருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு? ₹600 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ டிவைடட் பை 600. சரியா? ஸோ நான் இந்த லாஜிக் நான் போன கிளாஸுமே சொல்லியிருப்பேன். என்னது? டிக்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னா முதல்ல எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு? ₹60 டிவைடட் பை அந்த ₹60 எங்கிருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு? இந்த ₹600 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இன்டூ 100. சரி, இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 10%. கிளியரா? ஓகே, இப்போ இன்னும் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எப்படி பண்ணலாம்னா இந்த 600 அண்ட் 500 சார் 540 இது ரெண்டுக்கு ரேஷியோ எடுப்போம். ரேஷியோ எடுத்தோம்னா 0 கேன்சல். 10 × 6 60, 9 × 6 54. சரியா? இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? -1. இப்போ நம்ம டிக்ரீஸ் பர்சன்டேஜ் போடுங்க. டிக்ரீஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 1. எங்கேருந்து குறைஞ்சிருக்கு? 10. 1/10னா 10%. சரியா? ஆப்ஷன் ஏ. ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுது? இங்கேயும் 10% தான். சேம் ஆப்ஷன் ஏ. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ சரியா 600 540 ₹60 இப்படி வச்சு நம்ம செய்யும் போது என்ன பர்சன்டேஜ் வருதோ அந்த ஒரிஜினல் வேல்யூவை நம்ம அதோட ரேஷியோவுக்கு கன்வெர்ட் பண்ணாலும் பர்சன்டேஜ் நமக்கு மாறாது. சரியா? இங்கே 600 60 540 வைக்கும் போது எனக்கு 10% கிடைச்சிச்சு. அதே 600 540 நான் ரேஷியோவில் மாற்றும் போது எனக்கு 10:9 கிடைக்குதா? இப்போவும் எனக்கு என்ன கிடைக்குது? அதே 10% தான் கிடைக்குது. பர்சன்டேஜ் மாறாது. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். Again RPF constable. The monthly income of a person is 7540. 7540. சரியா? மந்த்லி இன்கம். ஸோ இன்கம் நமக்கு 7540. அடுத்து if their income is increased by 20%. If their income is increased by 20%, then what will be their new monthly income? இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 20% இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகே, அப்போ இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி இது எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்திருக்கும்? 100% இருந்திருக்குமா? அப்போ டிவைடட் பை 100%. என்ன அர்த்தம்? 100% தான் 7540னா இன்ட்டு நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேணும்? 20% அதிகமாக கேட்குறாங்க. அப்போ நமக்கு 120% வேணும். சிம்பிள். சரியா? ஓகே, இதை கேன்சல் பண்ணோம்னா பர்சன்டேஜ் கேன்சல். 5 20 100, 6 20 120. சரியா? 5 கேன்சல் பண்ணோம்னா 4 5 5 மீது 2 5 25 0 8 5 40. 1508 இன்ட்டு 6. 1508 இன்ட்டு 6. 6 8 48. 5 6 30க்கு 0 மீத 3 1 6 6 3 9. 9048 rupees. 9048. clear? Next. Okay. Deepak was given an increment of 12%. Increment na vera onnu illa increase. Increment na increase on his salary. His new salary is 76720. What is his salary before the increment? அப்படியே போன கொஸ்டின். போன கொஸ்டின்ல என்ன கேட்டாங்கன்னா 100 சரி 100%க்கு சரியா 100%க்கு வேல்யூ கொடுத்துட்டு இன்ட்டு 120% கேட்டாங்க. சரியா? இது என்னன்னு கேட்டாங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ண அமௌண்ட் 112%க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு 100% என்னன்னு கேட்குறாங்க. இது என்னன்னு கேட்குறாங்க. அப்படியே ரிவர்ஸ். சரியா? நமக்கு அது பிரச்சனை கிடையாது. நமக்கு என்ன பண்ண போறோம்? தெரிஞ்ச வேல்யூவை இந்த இடத்துல போட போறோம். ஃப்ராக்ஷன்ல நமக்கு என்ன தேவையோ அதை மல்டிபிளிகேஷன் எங்கிட்டு போட போறோம். சரியா? ஓகே. இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவரோட சேலரி வந்து 76,720. சரியா? ஓகே. அப்போ இன்க்ரிமெண்ட்றப்ப நமக்கு 112% மாறிடுமா? ஏன்னா 12% இன்க்ரீஸ். இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் 76,720னா
கொஸ்டின் கேட்குறாங்கன்னா வாட் வாஸ் இஸ் சேலரி பிஃபோர் த இன்க்ரிமெண்ட், அதாவது ஒரிஜினல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு 100%. சரியா, வாட் வாஸ் த சேலரி பிஃபோர் த இன்க்ரிமெண்ட்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, இந்த 100% தான். கிளியரா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? பர்சன்டேஜும் கேன்சல். இதில் பாதி 56, இதில் பாதி 50, எகைன் இதில் பாதி 28, இதில் பாதி 25. சரி, இதை கேன்சல் பண்ணால் முதல்ல 7ஆல் பண்ணலாம். 4 7 28, 1 7 0, 9 7 63, மீதி 4, 6 7 42, ஒரு 0. எகைன் 4ஆல் பண்ணோம்னா 8 மீதி 2, 7 28 மீதி 1 4. சரியா? ஓகே, 2740, இங்கே ஒரு 25 இருக்கு. சரியா? ஓகே, ஸோ அப்போ நமக்கு 274 × 25 மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு 0 சேர்த்துக்கணும். 5 20க்கு 0 மீதி 2, 5 35 2, 37க்கு 7 மீதி 3, 2 13 13, 2 8, 7 14க்கு 4 மீதி 1, 2 4 1 5, 0 8 7 15க்கு 5 மீதி 1, இங்கே 8 6, எக்ஸ்ட்ரா ஒரு 0 சேர்த்தா 68,500, ஆப்ஷன் சி. சரியா? கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் முக்கியம், தெளிவாக இருங்க. கால்குலேஷன் ஸ்பீடாக பண்ண கற்றுக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, there are 380 members in a club. சரியா? ஒரு கிளப்ல 380 மெம்பர்ஸ் இருக்காங்க. 25% more persons joined. சரியா? வாட் இஸ் த நியூ ஸ்ட்ரென்த்? அப்படியே இப்போ பார்த்த அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொஸ்டின், இன்கம் கொஸ்டின் மாதிரி. சரியா? சேலரி கொஸ்டின் மாதிரி தான். சரியா? ஒரிஜினலாக நமக்கு 380 பேர் இருக்காங்க. சரியா? ஒரிஜினலாக நமக்கு 380 பேர் இருக்காங்கன்னா இதுதான் நமக்கு 100%. சரியா? 25% நமக்கு மோர் அதிகமாக வர்றாங்கன்னா அப்போ நியூ ஸ்ட்ரென்த் நமக்கு என்னது? 125%. அவ்வளோதான், சிம்பிள். சரியா? அப்போ 100% தான். சரியா? 100% தான் எனக்கு 380னா இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் வேணும்? 125% வேணும். அவ்வளோதான், ஒரே லைனில் முடிச்சிடலாம். கிளியரா? ஓகே, ஸோ கேன்சல் பண்ணால் பர்சன்டேஜ் கேன்சல். 4 25 100, 5 25 125, 1 4 9 36, மீதி 2 5 20. சரி, 5 × 95, 5 25க்கு 5 மீதி 2, 50 45 2 47, 475, ஆப்ஷன் பி. கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, a number when increased by 40%. இதுவே நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம்ல. gives 3920. அப்போ இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க்காக போட்டுக்கலாமா? சார் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் இந்த கொஸ்டின் நமக்கு ரிப்பீட் ஆயிடுச்சு. அப்போ இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். சரியா? ஹோம்ஒர்க்னா என்ன அர்த்தம்? இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதோட ஆன்சரை, சரியா, ஹோம்ஒர்க் சம்னு போட்டு இதோட ஆன்சரை நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணிருங்க. சரியா? ஆன்சரை வந்து கமெண்ட்ல டைப் பண்ணிடணும். சரியா? ஹோம்ஒர்க் சம்னு கொடுத்தா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அதை ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணணும். கிளியரா? ஓகே, ஸோ when a number is increased by 40%, இதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கு இன்க்ரீஸ் பை 50% வச்சு நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதே லாஜிக். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஓகே, the price of an item is initially increased by 20% and then new price is decreased by 10%. சரியா? ஆல்ரெடி ஒரு பொருளோட விலைன்னு ஒன்று இருக்கு, அதை முதல்ல 20% அதிகமாக்குறாங்க, அடுத்து 10% குறைக்கிறாங்கன்னா வாட் இஸ் த ஓவரால் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த பிரைஸ்? ரொம்ப முக்கியமான வார்த்தை. வாட் இஸ் த ஓவரால் பர்சன்டேஜ் சேஞ்ச்? ஃபர்ஸ்ட் ஒரு சேஞ்சு, அடுத்து ஒரு சேஞ்சு, இந்த ரெண்டு சேஞ்சையும் கம்பைன் பண்ணி ஓவரால் சேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரீஸ்டு பையா அப்போ +20, டிக்ரீஸ்டு பை 10%, அப்போ -10, ஓவரால் எவ்வளவு 10 அப்படின்னு போடுவாங்க. இது தப்பு. இந்த மிஸ்டேக் வந்து ஸ்டார்டிங்ல நிறைய பேர் பண்ணுவாங்க. சரியா? இன்க்ரீஸ்டு பைனா +20, டிக்ரீஸ்டு பைனா -10, அப்போ ஓவரால் என்ன அர்த்தம்? +20 -10 தானே? இது தப்பு. சரியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பாப்புலேஷன் கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே மாதிரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுல, அதுக்கு நம்ம என்ன பண்ணமோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, இப்போ the price of an item is initially increased by 20%. அப்போ ஒரிஜினலா, சரியா, ஒரிஜினலி அதோட பிரைஸ், சரியா, அந்த ப்ராடக்டோட பிரைஸ் வந்து நமக்கு 100% இருக்குன்னு வச்சுப்போம். 100%. சரியா? ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்டு பை 20%. எகைன் 20%னா 1/5. 20% இன்க்ரீஸ்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணுமா? அப்போ எனக்கு 6/5. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இன்க்ரீஸ்டு பை 20%னா எனக்கு 6/5. அடுத்து 10% டிக்ரீஸ். 10%னா 1/10.
10% டிக்ரீஸ்னா இங்கே எப்படி இன்க்ரீஸ்னா ஆட் பண்ணுறோமோ டிக்ரீஸ்னா நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே 5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணி 6/5, இங்கே 10ஐயும் 1ஐயும் மைனஸ் பண்ணி 9/10, அவ்வளோதான். சரியா? அப்போ நமக்கு இன்ட்டு 9/10. சரியா? ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ரெசன்ட் வேல்யூ கிடைச்சிடும். சரியா? ஓகே. இப்போ 5 × 10 50, இங்கே கேன்சல் பண்ணால் 2. சரியா? 2 12 நமக்கு 108. அவ்வளோதான், முடிஞ்சு. கொஸ்டின் இங்கேயே முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? ஒரிஜினலாக 100, அட் ப்ரெசன்ட் 108. அப்போ நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ப்ளஸ் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் டி. சரி, 8% நமக்கு இன்க்ரீஸ். கிளியர்? ஓகே. ஸோ இந்த மெத்தடில் மட்டும்தான் இதை பண்ண முடியுமானா கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா மெத்தட் ஒன்று இருக்குது. ப்ளஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் AB/100ன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை நான் அடுத்தடுத்து வரும்போது நான் சொல்கிறேன். சரியா? ஏன் இந்த மெத்தடில் நான் செஞ்சேன்னா, கொஞ்சம் முன்னாடி இந்த பாப்புலேஷன் கொஸ்டின்ஸை நம்ம இந்த மெத்தடில் பண்ணோம். ஸோ எல்லாமே ஒரே மெத்தடில் இருக்கணுன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஃபார்முலா மெத்தட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஃபார்முலா மெத்தட் போட்டால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து இங்கே 100ன்னு போட்டு நமக்கு 108 கிடச்சிச்சா, அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சி 8% கண்டுபிடிச்சோமா, ஃபார்முலா மெத்தடில் டேரெக்டாக உங்களுக்கு இந்த 8% கிடைக்கும். சரியா? பட் எல்லாமே ஒன்று தான். டைம் வைஸ் பார்த்தா எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. சரியா? நெக்ஸ்ட். ஓகே. A city has a population of 10,000 people. சரியா? 10,000 பேர் இருக்காங்க. அண்ட் பாப்புலேஷன் க்ரோஸ் அட் அ ரேட் ஆஃப் 10% per annum. ஒரு வருஷத்துக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குற அதே மாடல் தான். வாட் வில் பி த பாப்புலேஷன் இன் 3 years? ஒரு வருஷத்துக்கு 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் பாப்புலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே. எகைன் 10%னா 1/10. 10% இன்க்ரீஸ்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 11/10. சரியா? ஒரிஜினலாக 10,000 பேர் இருக்காங்க. சரியா? ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆனால் 11/10. 3 வருஷம்னா அப்போ எகைன் ஒரு 11/10, எகைன் ஒரு 11/10. சரியா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? 3 years. சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரெசன்ட் வேல்யூ. இப்போ எவ்வளோன்னு சொல்லி கிடைச்சிடும் நமக்கு. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு இப்போ எவ்வளோன்றதை கிடைச்சிடும். ஓகே, இதை கேன்சல் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 1 2 3 3 0க்கு 1 2 3. சரியா? 11 கியூப் 1331 1331. இங்கே 0 இருக்கா, அப்போ இங்கே ஒரு 0. இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ என்னது? 13310. சரியா? அவ்வளோ சிம்பிள், ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன். சரியா? எகைன் இதில் வந்து இந்த 11ஓட மல்டிபிள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நமக்கு அடிக்கடி தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் 11^1 அப்படின்னா நமக்கு 11. 11^2 121. 11^3 1331. 11^4னா 14641. சரியா? இந்த வேல்யூ மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? 14641. எல்லா நம்பருக்கும் பவர் 4 படிக்கணுன்ற வரைக்கும் அவசியம் இல்லை. 11க்கு மட்டும் வந்து பவர் 4 வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 10% வர்ற இடத்துல, சரியா, எங்கெல்லாம் இந்த 10% வருதோ அங்கெல்லாம் இந்த 11 அடிக்கடி இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது பர்சன்டேஜில் மட்டும் சொல்லலை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட்லையும் இது வரும். சரியா? ஸோ அதனால் இந்த கால்குலேஷன் வந்து படித்து வச்சுக்கோங்க. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து RPF கான்செப்டில் இருக்கிற கொஸ்டின். The value of a furniture set depreciates every year by 5%. Depreciates, இந்த வார்த்தை முக்கியம். Depreciates என்ன அர்த்தம்? டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? Depreciate என்ன அர்த்தம்? டிக்ரீஸ் ஆகுதுன்னு இருக்கும். டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் by 5%. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல பாப்புலேஷன் பற்றி படித்தோம். 10% இன்க்ரீஸ். இதுக்கு முன்னாடி சேலரி வச்சு படிக்கும்போது 12% இன்க்ரிமெண்ட். ஒவ்வொரு டேர்மும் நமக்கு இம்பார்ட்டன்ட். இன்க்ரிமெண்ட்னா இன்க்ரீஸ். சரியா? டெப்ரிசியேஷன்னா டிக்ரீஸ். சரியா? ஓகே. இஃப் த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த ஃபர்னிச்சர் இஸ் 1,20,000, வாட் வில் பி இட்ஸ் வேல்யூ ஆஃப்டர் 2 years? சரி, இப்போ நம்ம படித்த மாதிரியே தான். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினில் நமக்கு 3 years இன்க்ரீஸ் பண்ணோமா 10%. இப்போ என்ன பண்ண போறோம்னா 5% டிக்ரீஸ் பண்ண போகிறோம் 2 வருஷத்துக்கு. சரியா? ஓகே. ஒரிஜினலாக நமக்கு 1,20,000. முதல்ல டிக்ரீஸ் பார்த்துடலாம். 5%னா 5%னா நமக்கு 1/20. 5% டிக்ரீஸ்னா இரண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு 19/20. அவ்வளோதான், 19/20. சரியா? ஒரிஜினலாக நமக்கு 1,20,000. சரியா? 2 வருஷம் டிக்ரீஸ் ஆகுதா, அப்போ நமக்கு 2 டைம் 19/20 இன்ட்டு 19/20.
இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ப்ரெசன்ட் வேல்யூ. சரியா, இதை கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ப்ரெசன்ட் வேல்யூ. ஓகே, இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு 0 0 கேன்சல் ஆயிரும். 2 4, இங்கே 4, இங்கே நமக்கு 3 12, ஒரு 0க்கு 30, அவ்வளோதான். 19 × 19 நமக்கு 361 இன்ட்டு இந்த 30, ஒரு 3 3 3 18 8 மீதம் 1 3 9 1 10, அங்கே ஒரு 0. சரியா, 10,000 சாரி இன்னொரு 0 இருக்குமா? ஆமாம். அப்போ 1,08,300 ஆப்ஷன் ஏ. சரியா, எகைன் இங்கே நமக்கு என்ன இன்வால்வ் ஆயிருக்கு? ஸ்கொயர். சரியா, ஸ்கொயர் இன்வால்வ் ஆயிருக்கு. போன கொஸ்டின் நமக்கு 11 கியூப் இன்வால்வ் ஆச்சு. இதனால தான் சொன்னேன் ஸ்கொயர் கியூப் படிச்சுக்கோங்க. சரியா, ஸ்கொயர் கியூப் வந்து ஸ்கொயர்ஸ் வந்து ஒரு 1லேருந்து, சரியா, ஸ்கொயர்ஸ் வந்து ஒரு 1லேருந்து 30 வரைக்கும் ஸ்கொயர்ஸ் படிச்சிருங்க. கியூபு 1லேருந்து ஒரு 12 வரைக்கும் படிச்சிருங்க. சரியா, உங்களுக்கு இது மேக்ஸ்லேயும் ஹெல்ப் பண்ணும், அட் த சேம் டைம் ரீசனிங்லேயும் ஹெல்ப் பண்ணும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, the current price of a laptop is, சரியா, the current price of a laptop is 78,000 after a 20% increase this year. What was the price of the laptop last year? ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, இந்த क्वेश्चन கொஞ்சம் டிஃபரெண்டா படிச்சிட்டேன். the current price, சரியா, the current price of a laptop is 78,000 after an increase of 20%. சரியா, ஒரு ஆல்ரெடி ஒரிஜினலா ஒரு ரேட் இருந்திருக்கு, அந்த ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் 78,000னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா பாருங்க, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரிஜினலி, சரியா, ஸோ ஒரிஜினலாக அதோட ப்ரைஸ் வந்து ₹Xன்னு வச்சுப்போம். அது கூட 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? 20%னா 1/5, 20% இன்க்ரீஸ்னா இது ரெண்டே ஆட் பண்ணிப்போம், அப்போ நமக்கு 6/5. சரியா, ஒரிஜினல் ப்ரைஸ் கூட நான் 6/5 பண்ணும்போது எனக்கு கிடைச்சிருக்க கரண்ட் வேல்யூ எனக்கு 78,000. சரியா, ஏன்னா இந்த கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு கடைசியாக கிடைக்கிறது இந்த ப்ரெசென்ட் வேல்யூன்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ தான் போன கொஸ்டினில் பார்த்தோம். இது ப்ரெசென்ட் வேல்யூனா என்ன, கரண்ட் வேல்யூனா என்ன, ரெண்டுமே ஒன்று தானே. ப்ரெசென்ட் வேல்யூனாலும் கரண்ட் வேல்யூனாலும் ரெண்டுமே ஒன்று தான். சரியா, அப்படின்னா வாட் வாஸ் த பிரைஸ் ஆஃப் த லேப்டாப் லாஸ்ட் இயர்? லாஸ்ட் இயர் என்ன அர்த்தம்? ஒரிஜினல் பிரைஸ். ஒரிஜினல் பிரைஸ். சரி, அந்த ஒரிஜினல் பிரைஸ் தான் இங்கே வந்து நமக்கு லாஸ்ட் இயர்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே, இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர். ஸோ 1 6 மீதி 1 3 18, 5 × 13, அப்போ எக்ஸோட வேல்யூ 65க்கு அப்புறம் 0 வர்றதா நமக்கு ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ எனக்கு எத்தனை 0ன்னு கூட நான் கால்குலேட் பண்ணல, 65லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் வரதுக்குள்ள 0. சரியா, இந்த ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட், ஆஃப்டர் 63 liters of petrol was poured into an empty storage tank. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம முன்னாடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். It was still 10% empty. சரியா, ஓகே, இப்போ என்னன்னா ஒரு டேங்க் இருக்கு. சரியா, ஓகே, ஒரு டேங்க் இருக்கு. ஓகேவா, இதுல 63 லிட்டர் ஆஃப் பெட்ரோலை உள்ள போடுறாங்க. சரி, 63 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் வந்து உள்ள போடுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு பெட்ரோல் எவ்வளோனா 63 லிட்டர். ஓகே, ஸோ 63 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் நமக்கு உள்ள போடுறாங்க. சரியா, ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இட் வாஸ் ஸ்டில் 10% எம்டி. சரியா, இட் வாஸ் ஸ்டில் 10% எம்டி. அப்படின்னா மேல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது நமக்கு 10%. சரி, 10% எம்டி. சரியா, இது வரைக்கும் 10% எம்டினா இதுக்கு கீழே இது வரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்க போகுது? 90% இருக்க போகுது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 90% தான் இந்த 63 லிட்டர்னு அர்த்தமா? சரி, இந்த 90% தான் இந்த 63 லிட்டர். ஓகே, இப்போ என்ன கேட்குறான்னா, how much petrol must be poured into the storage tank in order to fill it. சரியா, இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து பெட்ரோல் நமக்கு ஊத்துனா ஃபில் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு 90% தான் 63 லிட்டர்னா இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் தண்ணி பெட்ரோல் ஊத்துனா இது ஃபில் ஆகும்? 10%. சரியா, ஓகே, அப்போ நமக்கு கேன்சல் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் கேன்சல், 0 0 கேன்சல், 1 9 9 7 9 63. அப்போ நமக்கு இன்னும் 7 லிட்டர். சரியா, 7 லிட்டர் பெட்ரோல் ஊற்றினா நமக்கு ஃபில் ஆயிரும். ஆனால் ஆப்ஷனில் சில மிஸ்டேக் இருக்கு. சரியா, ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கணும்னா, வாட் இஸ் த ஃபுல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க்னு கேட்டிருக்கோம்.
சரியா? வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க்? சரியா? இதை கொஸ்டினா கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எப்படி பண்ணியிருப்போம்னா 90% தான் நமக்கு 63 லிட்டர்னா இன்ட்டு 100% எவ்வளோ? சரி, இதை கேன்சல் பண்ணோம்னா பர்சன்டேஜ் கேன்சல், 0 0 கேன்சல், 9 9 7 63 நமக்கு 70 லிட்டர். சரியா? இப்போதான் நமக்கு ஆப்ஷன் பி கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா கொஸ்டின்ல மிஸ்டேக்கா இல்லை ஆப்ஷன்ல மிஸ்டேக்கான்னு தெரியல, இல்லை கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேட்டிருந்துருக்கலாம். சரியா? கொஸ்டின் என்ன சொல்றாங்க? ஹவு மச் பெட்ரோல் மஸ்ட் பி போர்ட் இன்டு த ஸ்டோரேஜ். சரியா? தொட்டியை நிரப்புவதற்கு, இந்த வார்த்தையை பாருங்க, தொட்டியை நிரப்புவதற்கு மேலும் எவ்வளவு பெட்ரோல் ஊற்ற வேண்டும் கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஆல்ரெடி 90%, ஆல்ரெடி 63 லிட்டர் ஊற்றுனதுனால 90% ஃபில்லாக இருக்கு. அப்போ இன்னொரு 10% ஊற்றிட்டா தொட்டி நிரம்பிடுமா? அப்போ 10% கண்டுபிடிச்சா போதும். ஆப்ஷன் சரி, ஆன்சர் நமக்கு 7 லிட்டர்ஸ். சரியா? அப்படி ஆக்சுவலி இப்படி கொஸ்டின் கேட்டால் நமக்கு 7 லிட்டர் தான் ஆன்சராக வந்திருக்கணும். ஆப்ஷன்ல இப்படி வச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கணும்? வாட் இஸ் த ஃபுல் கெப்பாசிட்டி அப்படின்னு கேட்டால் தான் நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? இது கொஸ்டின் தப்பா இருக்கலாம், இல்லை ஆன்சர் தப்பா இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. பட் வந்து as per the ஆப்ஷன், சரியா, ஆப்ஷன் இப்படி இருக்கிறதுனால நம்ம இந்த மெத்தட் தான் வந்து இந்த கொஸ்டின்ல சூஸ் பண்ணிருக்க முடியும். ஈவன் தோ கொஸ்டின்ல கேட்டிருக்க லாங்குவேஜ் டிஃபரெண்டா இருந்தாலும் நம்ம இப்படி செஞ்சிருந்தாதான் இந்த 70 ஆன்சர் வர மாதிரி கொண்டு வந்திருக்க முடியும். சரியா? பட் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து எகைன் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள்ல நம்ம பார்க்குற கடைசி கொஸ்டின். ஓகே, த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ நம்பர் increased by 17% and the same number decreased by 18% is 28. சரியா? கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து ஈக்குவேஷனுக்கு ஃபார்ம் பண்ணுறது தான் கஷ்டம். அது பண்ணிட்டோம்னா மேக்ஸில் பாதி பிரச்சனை நமக்கு இல்லை. சரியா? ஓகே, இப்போ என்னன்னா ஒரு நம்பர் இருக்கு. சரியா? ஏன் நம்பர் இருக்கு, அந்த நம்பர் எவ்வளோ ஆப்வியஸாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்க போது? 100%. சரியா? இப்போ அந்த பர்சன்டேஜ் ஒரு அந்த 100% ஒரு 17% இன்க்ரீஸ் பண்ணும். சரியா? 117%. அதே நம்பரை ஒரு 18% டிக்ரீஸ் பண்ணும். சரி, இது வந்து 17% இன்க்ரீஸ். அதே நம்பரை 18% டிக்ரீஸ். அப்போ இந்த பக்கம் போகுமா? -18. சரி, அப்போ நமக்கு வந்து எவ்வளோக்கு? 82%. சரியா? இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். சரியா? இங்க இருந்து, சரியா, இங்க இருந்து இங்க வரைக்குமான அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவுனா எனக்கு 28. அப்படின்னா 100% ஃபைண்ட் த நம்பர் அப்படின்னு அர்த்தம். அந்த 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அந்த 100% எவ்வளோன்றதை கேட்குறாங்க. சரியா? ஓகே, அப்போ இந்த டிஃபரன்ஸுங்கிற இந்த 28ங்கிறது நமக்கு என்னது? வேல்யூ. இது வந்து பர்சன்டேஜ் கிடையாது, இது வந்து வேல்யூ. இப்போ இந்த வேல்யூக்கான பர்சன்டேஜ் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, எகைன் இங்க இருந்து இங்க வர்றதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டிஸ்டன்ஸ். சரியா? இங்க இருந்து இங்க வர்றதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 82ல இருந்து 18 யூனிட் டிராவல் பண்ணி 100க்கு வரணும். திரும்பி அங்கேருந்து ஒரு 17. அப்போ நமக்கு 35% நமக்கு டிராவல் பண்ணணும். லாஜிக் புரிஞ்சுதா? அப்போ இந்த 35% தான் அந்த 28னா, சரியா, 35% தான் நமக்கு 28னா வாட் இஸ் 100%? கிளியரா? ஓகே, இதை கேன்சல் பண்ணோம்னா பர்சன்டேஜ் கேன்சல். 4 7 28, 5 7 35, 4 5 2 5 10, நமக்கு 80. சரியா? நமக்கு 80. கிளியரா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம இது வரைக்கும் இந்த கொஸ்டின் நமக்கு பார்க்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். சரியா? ஒரு நம்பர் 100% இருக்கு, அதுலேருந்து 18% டிக்ரீஸ் பண்ணுறாங்க, 82 ஆகுது. அதே பர்சன்டேஜ் வந்து 17 இன்க்ரீஸ் பண்ணும்போது 117 ஆகுது. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வேல்யூவில் 28னா இந்த 100% வந்து எவ்வளோன்றதை கேட்குறாங்க. சரியா? வேல்யூவில் 28னா அப்போ பர்சன்டேஜில் எவ்வளோன்றதை கண்டுபிடிங்க. சரியா? 82லேருந்து 100 வர வரைக்கும் 18 ட்ராவல் பண்ணணும். திரும்பி அங்கேருந்து ஒரு 17 ட்ராவல் பண்ணணும், 35%. அப்போ அந்த 35% தான் 28னா வாட் இஸ் 100%? சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்ட் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்டிபிசி கிராஜுவேட், என்டிபிசி அண்டர் கிராஜுவேட், அதோட மெயின்ஸு, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்டிபிசி அதோட மெயின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.